கடந்த சில நாட்களாக சென்னையில் அங்கங்கே வந்து ஒரு சில இடத்துல மின்சாரம் பழுது காரணமாக ஏன்னா நிறைய இடத்துல ஃபியூஸ் ஆஃப் இல்லை வேறு சில வயர்கள் கட்டாகிறதுனால ஒரு சில காரணங்களால் அங்கங்கே மின்தடை ஏற்பட்டதை நாங்கள் பார்த்துருப்போம். ஒரு சில இடத்துல ஒரு சில நபர்கள் வேண்டுமென்றே வந்து ஃபியூஸ் எல்லாம் பிடிங்கிட்டு போகிறத பார்த்துருப்போம். நிறைய இடத்துல இருக்குது. நிறைய இடத்துல ரிப்பீட்டடாக வந்து ஒரு சில பிரச்சனைகள் வருவதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து போர்க்கால அடிப்படையில் என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் இன்றைக்கி செஞ்சு ஏன்னா முதல்வரும் இதுக்கு நிறைய அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார். அதன் அடிப்படையில் இன்று வந்து மொத்தம் 125 வாகனங்கள், அதாவது ரோந்து பணியில் மட்டும் 125 வாகனங்கள் சென்னை முழுவதும் அனைத்து ஜோன்கள்லையும் அனைத்து ஏரியாக்கள்லையும் 125 வாகனங்கள் அதாவது அமைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வாகனத்துலேயும் குறைந்தபட்சம் 4 பேர்கள், அதாவது இன்ஜினியர்ஸ் எல்லாம் சேர்ந்து அங்கே இருக்கிற இப்போ கேங்மேன் எல்லாம், அதாவது அந்த உடனடியாக அந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி செய்யும் பணியில் 4 பேர் இருப்பாங்க. அதாவது ஒட்டுமொத்தமாக 500 பேர்கள் புதிதாக இந்த பணிகளுக்காக ஈடுபட்டு நைட் இரவு முழுவதும் ரோந்து பணியில் இருப்பாங்க. வருங்காலங்களில் இந்த இந்த உபகரணங்கள் பிரச்சனைகள் வர்றதும் யார் யார் சமூக விரோத செயல்கள் செய்கிறதும் எல்லாத்தையும் எங்கெங்கன்னு கண்டுபிடிக்கப்பட்டு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். மற்ற எங்கெங்கெல்லாம் இதே மாதிரி இருக்கும் அங்கெல்லாம் ஏற்கனவே குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. பட் சென்னை மட்டும்தான் இந்த புதிதாக இப்போ போர் இதில் பேரிடர் காலங்கள் எப்படி இருக்கும் அது மாதிரியான குழுக்களை இப்போ அமைச்சிருக்கும். பேரிடர் காலங்களில் இப்போ மழை காலங்கள் புயல் காலங்கள் எப்படி இருக்கும் அது மாதிரியான குழுக்கள் அமைக்கப்பட்டு ஸோ அவங்கெல்லாம் இரவு முழுவதும் பணியாற்றுவதற்காக ஸோ அதில் நிறைய கான்ட்ராக்ட் பஸ் பழைய ரிட்டையர் ஆனவங்க இவங்க எல்லாரையும் எடுத்து அதுக்கு அவங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து இந்த வாகனங்கள் இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கு. மற்ற இடங்களில் ஒரு சில இடங்களில் என்ன பிரச்சனை இருக்கோ அவங்களாம் ஏற்கனவே குழுக்கள் இருக்காங்க. பட் சென்னையில் மட்டும் பிரத்யேகமாக இந்த குழு அமைக்கப்பட்டது. மின்சாரம் நம்ம எங்கேயும் தட்டுப்பாடு இல்லைன்னு முதலே சொல்லிட்டோம். நம்ம வந்து மின்சாரம் தட்டுப்பாடு கிடையாது. பீக் ஹவர்ஸில் மட்டும் கடந்த வாரங்களில் 2 நாள் வந்து விண்டு மில்லில் பவர் இல்லை. அதனால் வந்து ஒரு சில இடத்துல நம்ம திடீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. அது ஒரு சில ஒரு 10-15 நிமிஷம் சரி செய்யப்பட்டு நம்ம மின் தட்டுப்பாடு எங்கேயுமே ஏற்படவில்லை. மின்சாரம் நம்மளுடைய இதில் வந்து மின் தட்டுப்பாடுனால நமக்கு வந்து எங்கேயும் ஃபெயிலியர் ஏற்படவில்லை. எல்லா எக்யூப்மெண்ட் ஃபெயிலியர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் தான் நமக்கு ப்ராப்ளம். ஸோ மற்றபடி எங்கேயும் மின் தட்டுப்பாடு நமக்கு இல்லை. நம்ம நிறைய எக்ஸஸாக நம்ம வந்து கடந்த ஒவ்வொரு மாதமும் நம்ம எக்ஸஸ் பவரை நம்ம வெளியில் சேல் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆமாம் இல்லை, சென்னை முழுவதும்னா நீங்கள் அம்பத்தூர் வரைக்கும் சென்னை முழுவதும் அம்பத்தூர் வரைக்கும் அனைத்து ஏரியாக்களும் நம்ம வந்து 125 வாகனங்கள் ஏற்படுத்தியிருக்கோம். மற்ற ஏரியாவில் வந்து எங்கேயுமே இந்த மாதிரி ரிப்பீட்டடாக இருக்கிற மாதிரியான எங்கெங்கள் இருக்கும் அங்கெல்லாம் ஏற்கனவே குழுக்கள் இருக்கிறாங்க. இப்போ மற்ற ஏரியாவில் மதுரை அங்கெல்லாம் குழுக்கள் இருக்கிறாங்க. எங்கே சென்னையில் திரும்ப இப்போ நீங்கள் பெரம்பூர், வில்லிவாக்கம், அம்பத்தூர் ஒரு சில ஏரியாக்களில் திரும்ப இந்த மாதிரியான அரும்பாக்கம், அப்புறம் விருகம்பாக்கம், அப்புறம் கொடுங்கியூர், மடிப்பாக்கம் இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக நடக்குது. திரும்ப அதே ஏரியாக்களில் இந்த விஷயம் இந்த பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது. ஸோ எங்கெங்கெல்லாம் ரிப்பீட்டடாக இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இதுவரை வராத பிரச்சனைகள் வருதோ அதிலும் பெரம்பூரில் நாங்கள் திரும்ப அந்த பேட்டர்ன் பார்க்குறோம். வில்லிவாக்கத்தில் அந்த பேட்டர்ன் பார்க்குறோம். ஆமாம், பெரம்பூர், வில்லிவாக்கம் இந்த அந்த பேட்டர்ன் திரும்ப பார்க்குறோம். அம்பத்தூரில் அந்த பேட்டர்ன் பார்க்குறோம். ஸோ நிறைய இடத்துல ரிப்பீட்டடாக ஒரே மாதிரியான பிரச்சனைகள் ஒரே ஏரியாவில் வந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் அன்றைக்கி வந்து ஆவடியில் நம்ம வந்து திரும்ப அந்த ஃபியூஸ் ஆஃப் இஷ்யூ வரனால நம்ம சிசிடிவியில் வச்சு ஆராய்ந்த பொழுது 2 நபர்கள் பிடிபட்டார்கள். ஸோ மற்ற இடங்கள்லையும் நாங்கள் வந்து என்ன இருந்தாலும் நம்ம தயார் பணியில் தயார் நிலையில் இருக்குமாறு நம்ம வந்து இந்த குழுக்களை அமைச்சிருக்கோம். கண்டிப்பாக